ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிபோஷில் வந்து நம்ம 1.2 அந்த அந்த யூனிட்டில் வந்து நம்ம கடைசி டாபிக். ஸோ இதுதான் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஸோ அதை நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஸ் தான் இது. ஸோ இன்டர்னல் ரிசோர்ஸ் அண்டு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸு, அதாவது நம்ம வந்து சோர்ஸ் அப்படின்னாலே அது ஒரு ஆதாரம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு எங்கெங்கே அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்டர்னல். ஸோ இன்டர்னல்னால் அதாவது அந்த ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளே வச்சுக்கிங்களேன். ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு. ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடென்ட் அண்ட் இன்சிடென்ட் ரெக்கார்டு. ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு இன்சிடென்ட் பற்றின ஒரு டீட்டெயில்டு வந்து நீங்கள் ஒரு ஓல்டு டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் ரெக்கார்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு. ஸோ எப்படியும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்படியே மெடிக்கலுக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த மெடிக்கலில் என்ன ஏது ஆக்சிடென்ட் சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிடலாம். ஓகேங்களா? அடுத்து ஆப்சன்ஸ் ரெக்கார்டு. ஆப்சன்ஸு. ஸோ ஆப்சண்ட் ஆகிருப்போம். ஸோ எதுக்காண்டி ஆப்சண்ட் ஆனோம் அதுக்கு ஒரு ரீசன் எழுதிருப்போம் இல்லை. ஸோ அது மூலியமும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு. ஸோ ஆபத்தான நேரத்தில் ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஸோ அதுக்கு எப்படி ஒரு ரெக்கார்டு ஒன்று எழுதியிருப்போம். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம சொல்லது தான். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும், கிவன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ரிப்போர்ட்ஸு. இப்போ ஒரு ஒர்க் நடந்துருக்குன்னா, ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு மெயின்டைன் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரிட்டன் ஒர்க்கும் நம்ம எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆடிட் ரிப்போர்ட்டு, அதாவது சேஃப்டி ஆடிட்டு. சேஃப்டி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சேஃப்டி கமிட்டி ரிப்போர்ட்டு. ஸோ சேஃப்டி கமிட்டி ரிப்போர்ட்டு நம்ம எப்படி ஒவ்வொரு மீட்டிங் வைப்பாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து என்னென்னலாம் பேசணும், பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கமிட்டியில் உள்ள ரிப்போர்ட்டு இது மூலிமாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டு. ஸோ இன்ஸ்பெக்ஷன். ஸோ எல்லாமே, அதாவது இப்போ அந்த தீயணைப்பன் ஒழுங்காக இருக்கா, ஸோ அதில் எல்லாமே மெட்டீரியல்லாம் ஃபுல்லாக இருக்கா, ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வாட்டர் ஹோஸு, அதில் எதுவும் ஓட்டை கிட்ட இருக்கா, ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இது செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற ரிப்போர்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாலிசி மீன்ஸ் ஹெச்எஸ்சி. ஸோ இதுக்கு ஒரு ஹெச்எஸ்சி பாலிசி. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து ஹெச்எஸ்சி வந்து ஒரு சில பாலிசிஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பாலிசி மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸு. இப்போது கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இப்போ ஏதாவது இப்போ வந்து பிபிஇ வந்து சரியாக கொடுக்கல, ஸோ அதில் குவாலிட்டி தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணணும். எதனால் இப்படி ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ரிப்போர்ட் மூலிமாவும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட்டு, எக்ஸ்டர்னல் சோர்ஸு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் இருக்குன்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம ஆர்டிஐ போட்டு வாங்குகிறோம், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ அந்த ஆர்டிஐ யூஸ் பண்ணி வாங்குவோம். ஸோ அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்லேயும் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் வந்து வாங்கணும்னா ஸோ இந்த மாதிரி லீகலாக வந்து லெட்டர் போஸ்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். தென் ப்ரொவிஷ்னல் இன்ஸ்டியூஷன். ஸோ இன்ஸ்டியூஷன் மீன்ஸ் இப்போ நம்ம நிபோஷ் படிக்கிங்க அப்படின்னா ஸோ அந்த இன்ஸ்டியூஷன் மூலிமா உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ஐஎஸ்ஓ. ஸோ நம்ம ஐஎஸ்ஓ பற்றி ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அது ஒரு பெரிய ஸ்டாண்டர்டு. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு குவாலிட்டி ஒரு பேர் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஐஎஸ்ஓ தான் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ அந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வாங்குறதுக்கு ஒரு ரிப்போர்ட் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஸோ அவங்கக்கிட்டே நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம்
சப்ளையர்ஸ் அண்டு மேனுஃபேக்சர்ஸ் SDS. ஸோ சப்ளையர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுல வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் சப்ளையர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ கம்பெனிஸோட ஒர்க் வந்து அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். மற்றபடி சப்ளையர்ஸும் மேனுஃபேக்சர்ஸ் மட்டும் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸை நீங்கள் சோர்ஸை வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கன்சல்ட் அண்டு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ எல்லாமே சேம் தான். ஸோ கன்சல்ட்டு, ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸோ இவங்கக்கிட்டேயும் உங்களுக்கு தேவையான அந்த இன்சிடென்ட் பற்றின ரிப்போர்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது அவங்கள மீட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. அடுத்து HSC வெப்சைட். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது UK தான் வந்து சேஃப்டியில் வந்து நம்ம எப்படி சொல்ல அந்த சட்டங்களை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது அவங்க தான் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட வெப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா www.hsc.gov.uk. GOVனா கவர்மெண்ட்டு. ஸோ www.hsc.gov.uk. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அவங்களோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி பற்றின அந்த ஒரு ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் படிக்கனாலும் அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொன்னது தான் அந்த தேவையான சட்டங்களையும் எல்லாமே வந்து அவங்க அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த போர்ட்டல்லையும் நீங்கள் அக்சஸ் பண்ணி விட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் த ILO வெப்சைட்டு. ஸோ ILO வெப்சைட் அப்படிங்கிறது த US டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் OSHA வெப்சைட். OHSA அதாவது ஆக்குபேஷன் சேஃப்டி ஹெல்த் அண்ட் அவேர்னஸ்ஸு, அதுதான் OHSAன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்லேயும் நீங்கள் போய் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வேணால் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வெப்சைட் லிங்க் சொல்கிறேன். www.oshha.gov, அதாவது கவர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு HSC பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதாவது யூகேயோட HSC பற்றி தெரியணும்னா www.hsc.gov.uk நீங்கள் எதுலேயுமே தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அண்ட் அமெரிக்காவோட அதாவது அவங்களோட லேபர் வெப்சைட் வந்து www.oshha.gov. ஸோ இதான் ஸோ இந்த டோட்டலாக வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோக்களை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அப்படி என்னால் சொல்ல முடியலனாலும் கமெண்ட் பாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஃபர்தர் ஸ்டெப் வேறு எதாவது பண்ண முடியுமா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.